பக்தகோடிகளே மெய்யன்பர்களே, இன்றைக்கு மார்கழி மாதத்தில் இன்று ஒரு பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இன்றைக்கு உத்திர நட்சத்திரம். மார்கழி மாதம் உத்திரம் ஐயப்பனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது, பூஜைகள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த மார்கழி உத்திரத்தில் தான் ஐயப்பன் அவதரித்ததாக நமக்கு சரிதம் அந்த வரலாறானது கூறுகிறது. அதனால் மிக மிக விசேஷமான ஐயப்பனுக்கு உகந்த நாள். ஒரு மாதமுமே உத்திர நட்சத்திரத்தில் ஐயப்பன் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லேயும் பூஜைகள்லாம் நடக்கும். அதுலேயும் நம்ம கோவிலில் மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் அன்னதான ஐயப்ப சுவாமி இந்த பேர் பார்த்திங்கன்னா, நான் இதை சொல்லும் பொழுது பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சாதாரணமாக தெரியும். ஆனால் பெரிய பெரிய ஐயப்ப பக்தர்கள், மிகப்பெரிய ஐயப்பனுக்காக நம்ம வீரமணிதாசன் ஐயா மாதிரி மிகப்பெரிய ஐயப்பனுக்கு பாடல்கள்லாம் ஏற்றக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்கு இந்த பேர் எங்கேயுமே கிடையாது அப்படின்னாங்க. நம்ம கோவிலில் அந்த பேர் ஐயப்பனுக்கு வைக்கும் பொழுது ரொம்ப சாதாரணமாக நம்ம யோசித்து வச்சோம். ஆனால் இந்த அன்னதான ஐயப்ப சுவாமி அப்படிங்கிற பேர் எங்கேயுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபோல் இன்றைக்கு நம்ம கோவிலில் மாலையில் ஐயப்பனுக்கு சிறப்பு ஆராதனைகள்லாம் நடைபெற்று பஜனைகள்லாம் நடைபெறும். ஐயப்பனுக்கு சிறப்பு அன்னதானம், ஒரு உத்தரத்துக்குமே சிறப்பான அன்னதானம் ஐயப்பனுக்கு நம்ம கோவிலில் நடக்கும். அதுபோல் ஹரிஹர புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து, அந்த மோகினி அவதாரத்தின் வடிவாக விஷ்ணுவானவர் இருக்கார். சிவபெருமானுக்கும் அந்த மோகினி அவதாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஹரிஹர புத்திரன்னு சொல்லக்கூடிய ஐயப்பன். அதுலேயும் ஐயனார் ஐயப்பன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சுவாமியா அப்படின்னு பல பேருக்கு அந்த குழப்பங்கள்லாம் இருக்கும். ஐயப்பனுடைய உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா அப்படின்னு பேர். சாஸ்தா அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். சாஸ்தா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பாதுகாவலர், இல்லை அதை ப்ரொடெக்ட் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்மளுடைய சாஸ்திரங்களை, அந்த நியமங்களை பாதுகாக்கக்கூடியவர். எந்த நியமங்களை அவர் பாதுகாக்கிறார்னா தர்மத்தை பாதுகாக்கக்கூடியவர். தர்மத்தை பாதுகாக்கக்கூடியவர் தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் சிவனுடைய தர்மங்களையும் விஷ்ணுவுடைய தர்மங்களையும் சேர்த்து பாதுகாக்கக்கூடியவர் தான் இந்த தர்மசாஸ்தா அப்படிங்கிறவர். அவர் காலப்போக்கில் நம்ம தமிழக பகுதியில் ஐயனார் அப்படிங்கிற பேர்லேயும், அங்கே கேரளத்தில் ஐயப்ப சுவாமி அப்படிங்கிற பேர்லேயும் நம்ம அவரை அழைத்து பூஜைகள்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐயனாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு உள்ள தெய்வம் தான். நம்ம ஊர் கிராமப்புறங்களில் எல்லா குலதெய்வக்காரங்கள்லாம் இருப்பாங்க, நிறையா ரொம்ப விசேஷமான சுவாமி. அதே போல் கேரளாவில் பார்த்திங்கன்னா அங்கே 18ஆம் திட்டாலையும் ஐயப்பன் தான் பாதுகாப்பு. அதனால் இந்த தர்மசாஸ்தாங்கிறவர் ரொம்ப விசேஷமான ஒரு சுவாமி. அனைவரும் இந்த உத்திர நன்னாளில் இன்றைக்கி நம்ம கோயிலில் கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.